வெல்கம் டு கேபிள்ஸ் பிளேஸ் டெக் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் இந்த மாதிரி ஒரு 500 நோட்டீஸு எல்லா இடத்துலையும் நம்ம போஸ்டராக ஒட்டியிருந்தோம். விகே டிஜிட்டல் ஓடுது எல்லா ஏரியாலையுமே. ஸோ இதில் இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, புது ஆப்ரேட்டருங்கும் போது விகே டிஜிட்டல் வந்து ரொம்ப ஆசையாக வெல்கம் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம அவங்க ஏரியாவில் புது ஆப்ரேட்டராக போகும்போது வெல்கம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட போஸ்டர் சில இடத்துல கிழிச்சு தூர போட்டாங்க. அவங்க பண்ணாங்களா யார் பண்ணாங்களான்னு தெரியல, ஆனால் நிறைய இடத்துல போஸ்டர் வந்து கிழிச்சிருந்தது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, சின்ன போஸ்டராக இருக்கும்போது கிழிச்சிருந்தாங்கல்ல, அதனால் நல்ல பெரிய பேனராக அடித்து பைபாஸ் ரோட்டில் நல்ல முக்கியமான இடத்துல பேனர் வந்து வச்சாச்சு. சரி, அதுக்கடுத்து மெயினாக சில விஷயங்களை நம்ம இதில் பார்ப்போம். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ப்ராட்காஸ்ட் சேவாவில் எம்ஐபியில் நம்ம இப்போ ரிஜிஸ்டர் பண்ண சொல்லியிருந்தாங்களா, அதாவது இந்தியா ஃபுல்லாக ஒரே லைசன்ஸு, அந்த இதில் ரிஜிஸ்டர் பண்ணும்போதே எங்களோட ஊர் ப்ளஸ்ஸு ஆலங்குளம் காலத்திமடம் எல்லாமே ஏரியா ஆஃப் ஆப்ரேஷனில் சேர்த்து தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதாவது லீகலாகவே நான் காலத்திமடத்தில் ஆலங்குளத்திலலாம் தொழில் பார்க்கறதுக்கு என்கிட்ட லைசன்ஸ் வந்து இருக்குது. இதுதான் நம்மளோட லைசன்ஸ் நம்பரு. இது வந்து இந்தியா ஃபுல்லாக வேலிடிட்டி, அதாவது இந்தியா பூரா எங்கேனாலும் இந்த லைசன்ஸ் நம்பரை வச்சு நம்மளால் தொழில் வந்து பண்ணிக்கிட முடியும். அதுக்கடுத்து நான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிறது காலத்திமடம் ஆலங்குளம் ஃபுல்லாகவே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். அதனால் ப்ராப்பராக என்கிட்ட லைசன்ஸ் வந்து இருக்குது. லீகலாக இவங்களால் நம்மளை எதுவுமே பண்ண முடியாது, அது ஒரு விஷயம். ஸோ இதே மாதிரி ஆலங்குளம் சுற்று வட்டார பகுதியில் எங்கெல்லாம் விகே டிஜிட்டல் சிக்னல் ஓடுதோ அங்கே நிறைய பேர் தொழில் பார்க்க ஆர்வமாக நிறைய பேர் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கெலாம் இந்த எம்ஏபியோட கவர்மெண்ட் லைசன்ஸை ப்ராப்பராக எடுத்து கொடுத்து அவங்களுக்கு தேவையான தகவல்லாம் கொடுத்து அவங்கள விகே டிஜிட்டல் ஏரியாவில் புது ஆப்ரேட்டராக நம்ம வந்து கொடுக்க போகிறோம். இதுதான் அடுத்த கட்ட நடவடிக்கை. அதுக்கடுத்து இந்த போஸ்டர் கிழிச்ச விஷயத்தை பொறுத்தவரை எனக்கு மனசுக்குள்ள ஒன்று தோணுது. அதை வந்து நீங்கள் இந்த வீடியோவில் மீம்ஸாக பாருங்கள். இவ்வளோதான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்த வீடியோ வந்து கொஞ்சம் கேப் விட்டு போடுதேன், ஏன்னா சில விஷயங்கள் வந்து யூடியூப்பில் போடுறதுக்கு முன்னாடி செஞ்சுட்டு போடுவோம். அது கொஞ்சம் நல்ல சுவாரஸ்யமாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மீம்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மாப்பிளோட சீப்பு இப்ப இந்த சீப்பை தூக்கி நான் ஒளிச்சு வச்சுட்டேன்னா மாப்பிள எப்படி தலைவாரு எப்படி தாலி கட்டுவாரு. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம்.